ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 1 தான் விளாட போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சலூனுக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். அங்கே போயிடலாம். என்ன சலூனு இது இல்லையா? ஓகே, ஆர்டிஆர் 1 கைஸ் மொபைலில் வந்துச்சு. அந்த க்ளவுட் கேமிங் தான். ஏன்னா என் ஃபோன் சப்போர்ட் ஆகலை ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஆக்சுவலி இது ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சு. ஆனால் என் ஃபோன் சப்போர்ட் ஆகாதனால நான் என்ன வேறு வழி இல்லை அப்படின்ட்டு பிக்கியில் விளாட ஆரம்பிச்சிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி முடியுதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்து விழுந்துட்டாங்க. பார்த்துட்டீங்களா? ஓகே, ஜேக் வந்து ஹாஸ்கிட்ட போகணுமா? ஜேக்கோட அங்கே போயிடுவோம். ஜேக் வந்துட்டுருக்கேன்டா. ஓகே கேஸ், வாங்க ஜேக் கிட்ட கிளம்ப போடலாம். இங்கடா ஹார்ஸ் இருக்குது. ஹார்ஸை காணமே. இங்கே தானே இருக்கணும். அங்கே இருக்குது கேஸ். நாங்கள் ஏறிடுவோம். ஹாட் அண்ட் கோல்டு பாத்ஸ் குளிக்கிற இடம்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம். என்னடா இப்போ இவ்வளோ வேகமாக போகிறேன்? ஃபோர்ட் மர்சர் கிட்ட போகணுமா? ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். கேஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க கேஸ். அதாவது ஃபோர்ட் மர்சருக்கு போகிறதுக்கு ஃபோர்ட் மர்சர் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? அங்கே பாருங்கள், ஃபோர்ட் மர்சர் கட்டிச்சா. ஏன்னா ஸ்கிப் பண்ண அப்படின்னா எனக்கு போர் அடிக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஜேர்னி இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்ட் மர்சருக்குள்ளே தான் போகணுமா? வாங்க போயிடலாம். போடா டே, வேகமாக தான் போயாண்டா. ஃபோர்ட் மர்சருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சேவ் ஆகுது கேஸ். ஆட்டோ சேவ் கேமோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குது. ஏன்னா தூங்கிட்டு இருக்காங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். டுட்டோரியல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கேஸ். இது ஜாயின் பானியா? டே சரி, இங்கே பக்கத்தில் ஹார்ஸ் இருந்துச்சுன்னா ஏறிக்கலாம். வாங்க, எங்கே ஹார்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது, ஏறிக்கிறேன். வாடா ஹார்ஸ், நீ தானே இன்றைக்கி என்னை கூப்பிட்டு போகிற. மறக்காமல் நல்லா ஒழுங்காக கூப்பிட்டு போ. இப்போ வந்து அப்படியே நம்ம கிளம்பணும் அப்படின்னா பானி இங்கே தான் கேஸ். பானி யாருன்னு தெரில, பொண்ணா பையனு தெரியல. ஸோ நம்ம வண்டி விட்டு இறங்கிட்டு போய் பானி பார்த்துருவோம் யாருன்ட்டு. நான் பேர் வச்சே கூப்பிட்றேங்க கேஸ். ஏன்னா பானி பொண்ணா பையனு தெரியல கேஸ். இப்போதைக்கு பானின்னு தான் கூப்பிட்டாகணும். சரி வாங்க, இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் இல்லையா உள்ளே என்ட்ராலும். கேஸ் கேர்ள் தான் கேஸ். ஓகே கேஸ், பானி, வாட் டூ யூ வாண்ட் பானி? ஓகே, ஏதோ வர மாட்டேங்குது. ஆமாம். ஓகே கேஸ், இப்போ வந்து வாக் வித் பானின்னு வந்துடுச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம ஹார்ஸை வந்து போயிடலாம். ஹார்ஸ்கிட்ட இவ்வளோ ட்ரங்க் பண்ணியிருப்பாங்களோ, சும்மா தட்டினதுக்கே விழுவுறாங்க. சாரி மேடம், எனக்கு கண்ட்ரோல் வரல. பார்த்தீங்களா, எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம், கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஓகே, வண்டியில் ஏறிடலாம். அதாவது நம்ம இந்த ஹார்ஸ் தான் நம்மளோட வண்டி. இந்தமாரி வேறு வழி இல்லை கைஸ். நான் இப்போ அக்கம்பனி பாடின்னு வருது. நான் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணிட்டேன். அதாவது இந்த அக்கம்பனி பாடின்னு காட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வர சொல்லிச்சு. அங்கே நின்று இங்கே வந்து ஹிச் பண்ணுங்க அப்படின்னு காட்டி சேனல் ஹிச் பண்ணிட்டேன். ஹிச் பண்ணதுக்கப்புறம் தாங்க பானி ஹவுஸ்க்குள்ளே போகணுன்னு காட்டுது. ஓகே, ஸ்க்ரீன் என்னோடய ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சான்னு பார்த்தேன் மிஸ். ஏன்னா அப்போ ரெக்கார்டிங்கே பண்ணாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாதுல்ல. ஸ்கிப் பண்ணி எல்லாம் கட்சின்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். பிக்கியில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் விளையாட முடியும். அப்புறம் கட்சினை பார்த்துட்டே தானே காலி டைம் காலி ஆயிரும். இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஏற சொல்கிறாங்க. ஹார்ஸில் ஏறியாச்சு கைஸ். நம்ம வந்து திரும்பியே நிற்கலாம். இப்படி தான் அக்கம்பனி பானின்னு தான் காட்டுவாங்க. எப்படி ஸ்கிப் பண்ணிடுவோம் கட்சி அந்த சீனை. ஏன்னா நம்ம ரைடிங் சீனெல்லாம் காட்டிகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப்பெல்லாம் பண்ணல கைஸ், கிட்ட தான் இருக்குது. இதுக்கு ஸ்கிப் பண்ணணும். நான் சும்மா சொன்ன ஸ்கிப் பண்ணிட்டேன்ட்டு. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ரேபிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். அழுத்தி புறா. நம்ம இந்த கேமில் வந்து மேக்ஸிமம் ஹார்ஸில் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் பட்டன் வச்சு கண்ட்ரோலே பண்ண தேவையில்ல. இருக்குல்ல, அதை அழுத்தினாலே போதும். லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த யூஸ் பண்ணணும். இது எப்படி வந்துச்சு? ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு போகலான்னு நினச்சேன். அதை அழுத்தினேன். ஆனால் GTA 5 ஃபஸ்ட் பர்சன் போதுக்கு அதுதான்.
அதனால தான் அதை அழுத்தினா அந்த மேலே ஒரு பிக்சர் மாதிரி இருக்குல்ல, மேலே 2 ஆப்ஷன், அதில் ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, அதுதான் இந்த ரேபிட்டை துரத்தி விடணுமா. கொலைலாம் பண்ண போகிறது இல்லை கைஸ், துரத்தி விட்றதா நம்ம மிஷினு. இது கொலை பண்ணணும். பாணி வேணால் சுட்டு கொண்டுட்டு எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சுடலாம் மாட்டேன் கைஸ். எல்டி கொடுத்து சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல கரெக்ட் டைம் வச்சு ஒரு இடத்துல சுட்டுடலாம். ஏய் குறுக்க வராதுடா, இந்த இடத்துல சொல்லலாம். குறுக்க வந்துட்டே இருக்கிறாங்க கைஸ். எஸ், சுட்டு எல்லாத்தையும் ஓட வச்சுருவோம். ஏன் முன்னாடி இதுக்கு நான் ஊற்றிட்டே போகிறீங்க, அது கொல்ல போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. முன்னாடி ஏன் நான் ஊற்றிட்டே போனேன் அப்படின்னா, அப்போ தான் முன்னாடி சத்தம் கேட்கும், அதனால். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த ஹார்ஸில் ஏறி மறுபடியும் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து ஏற முடியாதுதான், அதனால் அந்த ஆட்டை போயிட்டு இங்கே எக்ஸ் கொடுத்தா ஜம்ப் பண்ணிடுவான். இதான் கண்டுபிடிச்சேன், முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தான் யூஸ் பண்ணி பார்க்க இன்னொரு டைம். ஸ்கிப் பண்ணிட்டு தான் கைஸ் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிட்டேங்க கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இத்தனை பேர், இங்கே கொஞ்சம் யாரோ அவங்க பேர் தெரியல, ஆனால் அதை வந்து கொல்ல சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம கொல்றதா நம்ம மிஷின். டெட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். டெட்டைனா ஸ்லோ மோஷனில் போகும் கைஸ், ஆனால் இப்போ யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு என்ன பட்டன்னு பார்க்கறதுக்காக நான் டெட்டை எழுதி பார்த்தேன், எனக்கு தெரில அது என்ன பட்டன்ட்டு. அதுக்காக இந்த RS அழுத்தினா டெட்டை வருது. இந்த ஆப் பேர் பிக்கி கேஸ். நீங்களும் டைம் ஏர்ன் பண்ணி ஆட் பார்த்தீங்கன்னா டைம் வரும், அதை வச்சு நீங்கள் கேம்ஸ் விளையாடிக்கலாம். நான் இதில் வந்து Red Dead Redemption 2 விளையாடலாம் தான் இருந்தேன், ஆனால் அது வந்து ஃப்ரீ கிடையாது. பார்த்தீங்களா, ஒருத்தர் போட்டு தெரியாச்சு. இதை கொல்லதான் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் கொண்டுட்டேன். இல்லைன்னா நான் கொல்லாமல் தான் இருந்திருப்பேன். துரத்தி மட்டும் விட்டுருந்தா நான் துரத்தி விட்டுருக்கலாம், கொல்ல சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது. இப்போ எல்லாத்தையும் கொல்றது தாங்க இது கஷ்டமாக இருக்குது. கண்ட்ரோலே வர மாட்டேங்குதுண்ணா. கண்ட்ரோல் வெரி 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 ஹார்ட் கேஸ். அண்ணா ஈஸியான கண்ட்ரோலாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ கஷ்டமான கண்ட்ரோலாக கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், ஓடுறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, ஏன்னா சுட முடியல ஈஸியாக. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கேஸ். பாணி தலையிலே ஒரே அடி பொட்டுன்னு போயிருப்பாங்க. விட்றா கேஸ், ஒருத்தனையாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ் ஷூட்டிங். எஸ்கேப் போகிறாங்க கேஸ். ஆனால் அவங்க இந்த குட்டி குஸ்கானுங்கள் எஸ்கேப் போகிறாங்க. குட்டி அக்காதுக்கு தான் கேஸ். சின்ன பசங்க இதை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க கேஸ், தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒருத்தர் நின்றுட்டு தான் இருக்கிறான், ஏன் நான் போட்டு தள்ளக்கூடாது? நின்றுட்டு தானே இருக்கிறான், ஏன் நான் வெயிட் பண்ணணும்? ஈஸியாக போட்டு தள்ளிடுவேன். இது திரும்ப கரெக்டாக பாருங்க கேஸ். இங்கே ஒருத்தர் நின்றுட்டு தான் கேஸ் இருக்கிறான், நான் போட்டே தள்ளிடுவேன். இதுக்கு ஓடிடாத, ஒரே நிமிஷம் நான் ஒன்று மட்டும் போட்டு தள்ளிக்கிறேன்டா. ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகே, மேப்பில் அவங்களாம் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி போனாங்களே சில பேர், அவங்களாம் இருக்காங்களான்னு நான் பார்க்கணும். அவன் பேர் ஜான் மார்ட்ஸனா, மறந்தே போயிட்டேன். இது இப்போ அவன் கேரக்டர் பேர் தான் கேஸ் யோசிச்சுட்டு இருந்தேன். கீழே பார்த்தீங்களா ரத்தம், மறுபடியும் அக்கா பண்ணே பாணியா. நீங்களே இப்போ தெரியும் உங்கள் என்ன பண்ணுவேன்ட்டு. இது ஸ்கிப் பண்ணிட்டேன் கேஸ். இந்த ஹிச் பண்ணணுமா தெரியாமல் இறங்கிட்டேன். போடா எக்ஸ் கொடுத்துடலாம். இறங்கி ஹிச் பண்ணிடுவான் நம்ம தலைவர். அப்புறமா வந்து இது கொடுத்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டெட் லெவல் வந்து 3ல் 1 ஆஃப் 3 கேஸ். அவ்வளோதான் கேஸ், டுட்டோரியல் முடிஞ்சிடுச்சு. சேவ் பண்ணிடலான்னு கேட்குது. ஓகே, பண்ணிடுறேன். சேவ் பண்ணாமல் இருப்பானா இந்த கேமை? பண்ணுறான் கரெக்டாக சேவ் பண்ணுறானா. சேவ் த கேம் ப்ரோ. ஓகே, சும்மா வெளியே போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, சின்ன டோராக வச்சுருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு ஏதாவது ஹாக் இருந்துச்சுன்னா ஏன்னா போட்டு தள்ளலாமா? இருங்க, வெயிட் பண்ணுங்களா. போட்டுலாம் தள்ளப்படாது, தள்ளி விட்றேன். ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், தள்ளி விட்னா ரொம்ப தூரம் போவாங்களாம். தள்ளி விட்டா அது வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஏதாவது தள்ளி விட்டு பார்க்கலாம், ரொம்ப தூரம் போய் விழுவுறாங்களான்ட்டு. இது தள்ளி விட்டு பார்க்கலாம். போடந்தட்டேன் வீஸ். ஆமாம் வீஸ், அடிக்க வர மாட்டேன்ல. அடிக்க வரான். கன் எடுத்துட்டுமா? வர வழி இல்லை, தலைவர் நம்மளை அடித்து கொண்டுருவார். இல்லைனா கன் எடுத்துட்டோம், போட்டு தாக்கு. இப்போ வேறு வழி இல்லை. ஓகே, இங்கே ரிவால்வர் இருக்குது, எடுத்துகிட்டு ஓடிடலாம் கைஸ். ஹார்ஸ் எடுத்துடலாம். அதை கொண்டுட்டோங்க கைஸ், சரியாமல். இது
போலீஸா? போலீஸ் வேணாம் போலீஸ். போலீஸ் ஏன் போலீஸ் இப்படி துரத்துறீங்க? நான் என்ன போலீஸ் தப்பு செஞ்சேன்? ஐயோ துரத்துறாங்க கைஸ், துரத்துறாங்க. போட்டு தக்க போகிறாங்க, அவ்வளோதான். போட்டு தள்ள போகிறாங்க. அது மட்டும் உண்மையாயிடுச்சு, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ போட்டு தள்ளிட்டாங்க. சோலி முடிஞ்சிச்சு கைஸ். மீமை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். பாய். சோலி முடிச்சு.